ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீठे சுரபூஜிதே शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तुते। नमस्तेस्तु गरुडारूढे कोलासुरभयङ्करी सर्वपापहरे देवी மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. இன்றைய பாடல்: கோவிந்த போலோ கோபால போலோ ராம் நாம் போலோ ஹரி நாம் போலோ அல்லாஹ் மாலிக் ஈஷா நானக் அல்லாஹ் மாலிக் ஈஷா நானக் जो राष्ट्र महावीर बुद्ध नाम बोलो गोविंद बोलो गोपाल बोलो राम नाम बोलो हरि नाम बोलो। ये नाम सारे जीवन सहारे, ये नाम सारे जीवन सहारे, परमानंद की गोलते द्वारे, जो नाम चाहो ओ नाम भोलो, जो नाम चाहो नाम भोलो, प्रेम से भोलो भाव से भोलो, प्रेम से भोलो भाव से भोलो, गोविंद बोलो गोपाल बोलो राम नाम बोलो हरि नाम बोलो. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக கதை, துன்பம் வரும்போது சிந்தியுங்கள். ஒரு ராஜா அவரோட அரண்மனைக்கு வெளியில ஒரு விநாயகர் கோயில் கட்டி வச்சிருந்தாரு. தினமும் காலையில ராஜா அவர் எந்திரிச்ச உடனே முதல்ல அவரோட அரண்மனையிலேருந்து வெளியில வந்து அந்த விநாயகரோட முகத்துல முழிக்கிறது வழக்கம். அப்பதான் அவரோட நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அந்த ராஜாவுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால தினமும் காலையில எந்திரிச்ச உடனே வேலையா அரண்மனையிலிருந்து வெளியில வந்து அந்த விநாயகரோட முகத்துல தான் முழிச்சிட்டு இருந்தாரு. ஒரு நாள் காலையில 3 நாளா பசியோட இருந்த ஒரு பிச்சை எடுத்துட்டு இருக்கிற ஒரு மனிதர் அரண்மனைக்கு போய் கேட்டாலாவது ஒருவேளை சாப்பாடாவது கிடைக்கும் அப்படின்னு அரண்மனைக்கு முன்னாடி வந்தாரு. சரியா அதே நேரத்துல ராஜாவும் அரண்மனையோட கதவை திறந்ததுல அந்த பிச்சைக்காரரோட முகத்துல முழிச்சிட்டாரு. பிச்சைக்காரர், ஐயா ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ராஜா ரொம்ப கோவப்பட்டு அந்த பிச்சைக்காரனை திட்டி அனுப்பிட்டாரு. சோகத்தோட அரண்மனைக்குள்ள வந்த ராஜா கால் தடுக்கி கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்ததுல தலையில காயப்பட்டு ரத்தமும் வந்துடுச்சு. ராஜா அந்த பிச்சைக்காரரோட முகத்துல முழிச்சதுனாலதான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு நம்பினாரு. சபையை கூட்டி அந்த பிச்சைக்காரர் அங்க வரவழைச்சு எல்லார் முன்னாடியும் நடந்ததை சொல்லி இந்த தவறுக்காக அந்த பிச்சைக்காரருக்கு மரண தண்டனை அறிவிக்கிறாரு. 3 நாள் பசியோடு இந்த பிச்சைக்காரருக்கு மரண தண்டனை அப்படின்னு அறிவிச்ச உடனே துன்பம் அதிகமாயிடுச்சு. ஆனா அந்த பிச்சைக்காரர் துன்பத்துல வருத்தப்படாம சிந்திக்க ஆரம்பிச்சாரு. இந்த துன்பத்திலிருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிச்சைக்காரருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. திடீர்னு அந்த பிச்சைக்காரர் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அந்த ராஜா ரொம்ப கோவப்பட்டு, உனக்கு நான் மரண தண்டனை அறிவிக்கிறேன், நீ என்ன சிரிச்சிட்டு இருக்கிற, எதுக்காக சிரிக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த பிச்சைக்காரர் சொல்றாரு, இல்ல ராஜா, நீங்க என்னோட முகத்துல முழிச்சதுனால உங்க தலையில காயப்பட்டு ரத்தம் மட்டும்தான் வந்துச்சு. ஆனா நான் உங்க முகத்துல முழிச்சதுனால என்னோட உயிரே போக போகுது அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. அப்பதான் ராஜாவுக்கு புரிஞ்சது அவர் செஞ்சது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்னு. ராஜா உடனே அந்த பிச்சைக்காரருக்கு நல்ல விருந்து வச்சு சாப்பாடு பரிமாறி அவருக்கு தேவையான பொன்னும் பொருளும் கொடுத்து மன்னிப்பு கேட்டு அனுப்பி வச்சாரு. மரண தண்டனை கிடைச்ச உடனே துன்பப்பட்டு வருத்தப்பட்டு வாழ்க்கையை வெறுக்காம சிந்திச்சு யோசிச்சு அவரோட உயிரை
அவர் காப்பாத்திக்கிட்டாரு. துன்பம் வரும்போது வருத்தப்படுறதை விட அந்த துன்பத்திலிருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது அப்படின்னு சிந்திக்கிறது தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை துன்பம் வரும்போது சிந்தியுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.